NCERT Grade 12 Chapter 9 Coordination Compoundsல புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஷின் நம்பர் 9.21. ஸோ ஹெக்ஸா சைனிடோ ஃபெரைட் அண்ட் ஹெக்ஸா அக்வா அயன். ஸோ இது காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன் டைலூட் சொல்யூஷன், ரைட்? ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து FeCN6 4- இருக்கு இல்லையா? ஸோ இதை எடுத்துக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா, லிகேண்டை பொறுத்த வரைக்கும் CN அண்ட் சார்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க Fe வந்து நமக்கு 2+ இருக்கும், ரைட்? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு Fe H2O 6 times 2+. இங்கேயும் நமக்கு Fe எதில் இருக்கும் அப்படின்னா 2+ல தான் இருக்கும், ரைட்டா? அண்ட் ரெண்டுலேயுமே Fe 2+ தான். அண்ட் லிகேண்ட் பாருங்கள், இங்கே CN பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங், ரைட்? அண்ட் இங்கே அயன் பாருங்கள், சாரி இந்த இதில் பாருங்கள் வாட்டர் இருக்குது. வாட்டர் இஸ் அ வீக் ஃபீல்ட் லிகேண்ட், ரைட்டா? கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நமக்கு என்னது 3D6 தான், ரைட்? இங்கேயும் 3D6 தான், ரைட்டா? பட் என்ன டிஃப்ரெண்ட்டு, இது பேர் பண்ணும், இது பேர் பண்ணாது, ரைட்? அப்போ இதோடைய ஸ்பிளிட்டிங் நான் வரையும் போது ரைட் இந்த மாதிரி இருக்கும். இப்போ D6ன்றப்ப நேரம் 1 2 3 4 5 and 6 ஆறுமே இங்கே வந்துடும். ஸோ அங்கே என்ன கிடையாது, நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்போ இது எப்படி இருக்குன்னா, இட் ஹேஸ் கலர்லெஸ். ஆக்சுவலாக அது கலரே இருக்காது, டிஃப்ரெண்ட் கலர்னு போட்டிருக்காங்க, கலர்லெஸ் தான், ரைட்? அதே மாதிரி இங்கே நம்ம D6க்கு வரைஞ்சோம் அப்படின்னா 1 2 3 4 5 6. ஸோ இதோடைய ஸ்பிளிட்டிங் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னாலுமே நமக்கு என்ன தான் வரும், 1 2 3 4 5 6. ஏன்னா பேரிங் ஆகாது, மேலே போயிடும். இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? ஸோ அங்கே என்ன இருக்குது, நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எப்படி இருக்கும், நமக்கு கலர்டாக இருக்கும். அப்போ இது கலர்லெஸ், இது கலர், பட் டிஃப்ரெண்ட் கலர்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இப்போ சப்போஸ் நமக்கு இந்த CNலையும் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்து H2Oலையும் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும்போது சேம் கலர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா இந்த ஸ்பிளிட்டிங் டிஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இந்த T2G டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன பண்ணும், இந்த கலரை டிசைட் பண்ணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வேவ் லென்த் நமக்கு அப்சர்வ் ஆகும். கவனிச்சுக்கோங்க, இதுக்கு இந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு என்ன ஆகும், வேவ் லென்த்தை இது அப்சர்வ் பண்ணிக்கும். அது மூலமாக என்ன ஆகும், கலர் நமக்கு எமிட் ஆகும், ரைட்டா? அப்போ ஸ்ட்ராங் லிகேண்ட்ஸில் இந்த ஸ்பிளிட்டிங் டிஸ்டன்ஸ் வந்து லார்ஜராக இருக்கும், ரைட்டா? இதே வீக் லிகேண்ட்ஸில் இந்த ஸ்பிளிட்டிங் டிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்னா ஸ்மாலராக இருக்கும். அப்போ ஸ்மாலர் டிஸ்டன்ஸாக இருந்தால் கம்மியான எனர்ஜியில் தான் நமக்கு என்ன பண்ணிக்கும், ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ ஹையர் வேவ் லென்த்தில். ஸோ அதுக்கு மாதிரி கலர் மாறும். அப்போ இதுதான் ரீசன். இப்போ ஆக்சுவலாக இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் இல்லை, இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, அதனால் இது கலர்லெஸ், இது கலர்டுன்னு சொல்லிட்டோம். ஈவன் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்தாலும் ரெண்டுமே என்ன வராது, சேம் கலராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ரெண்டுலேயும் லிகேண்ட் என்ன வேறு வேறு லிகேண்டு. ஸோ ஸ்பிளிட்டிங் டிஸ்டன்ஸ் மாறுறதுனால கண்டிப்பாக அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்தாலும் என்ன பண்ணும், அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ரேடியேஷனுடைய வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலரும் நமக்கு சேஞ்ச் ஆயிரும், ரைட்? தேங்க்யூ.